தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் சுமார் 10 மணி நேரம் தொடர்ச்சியாக அவை அலுவல்கள் நடைபெற்றன. தமிழக சட்டமன்றத்தில் நேற்று பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. வழக்கம் போல் காலை 9:30 மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. சட்டப்பேரவையில் காலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, என் ஆனந்த், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாலை வேளையில் சட்டமன்றத்திற்கு வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல்வருக்கான பிரத்யேக இருக்கையை தவிர்த்துவிட்டு அமைச்சர்களுக்கான முன்வரிசை இருக்கையில் அமர்ந்தார். மானிய கோரிக்கை விவாதத்தை கடந்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன. இதனால் சட்டப்பேரவை கூட்டம் இரவு 7 மணியையும் கடந்து தொடர்ந்தது. அதன்பின் அமைச்சர்களின் பதிலுரை ஏதும் இல்லாமலேயே இரவு 7:20 மணியளவில் அவை நிறைவடைந்தது. தமிழக சட்டசபை வரலாற்றில் இடைவெளி விடாமல் தொடர்ந்து அவை அதிகபட்சமாக 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் நடைபெற்றது. இதனால் இன்று நடைபெறவிருக்கும் கூட்டத்தொடரில் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், சமூக நீதி ஆகிய 3 துறைகளின் அமைச்சர்களும் பதிலுரை வழங்குகின்றனர். மேலும் இன்றைய கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.